ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பதிமூன்று வருடங்களுக்கு அப்புறம் இனியும் மாசான காம்போ. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் 55 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இயக்குறாங்க. பொதுவா இந்த படத்தை வந்துட்டு ஹை பட்ஜெட்டா நிறைய மேஜரான செலிபிரிட்டிஸ்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர்கள்னு பார்த்தா சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, மம்முட்டியை பத்தி சொல்லணும்னா 13 வருடங்களுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் அவரோட படத்துல ஒரு கேமியோ கொடுத்திருப்பாரு. இப்போ தமிழ்ல பெரிய கம்பேக் கொடுக்க போறாரா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல அவர் மேஜரான ஒரு ரோல பண்ணிருக்காரு. காவல்துறை அதிகாரியாவும் ப்ளே பண்ணிருக்காரு. அவரோட ஷூட்டிங் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி படக்குழு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி அமரன் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கி இருந்ததுனாலே இவர் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாகி இருந்துச்சு. இப்போ தனுஷோட சேரும் போதே ரசிகர்கள் உற்சாகமா இருந்தாங்க. சோ இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பயங்கர ஆர்வமா இருக்காங்க. ஆனா இன்னும் டைட்டில் கூட வெளியிடல. இந்த படம் வந்துட்டு இந்த ஆண்டோட ஷூட்டிங் நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட் அடுத்து என்ன வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 61 வயசுல புதிய படம் அனௌன்ஸ் பண்ணிருந்தா அது சாதாரண விஷயம். ஆனா இப்ப மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு அமீர் கான். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 61 வயதான அமீர் கானுக்கு ஆல்ரெடி 2 முறை கல்யாணம் ஆகி 2 முறை டிவோர்ஸும் ஆகிருக்கு. இப்போ 3வது முறை கல்யாணமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. கௌரி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க, மும்பைல தொழில் நடத்திட்டு வராங்க. அமீர் கானோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலயும் இவங்க பணியாற்றிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதை தொடர்ந்து இவங்க ரீசெண்டா 2 பேரும் நிறைய நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து சினிமா வட்டாரங்களும் சரி, மக்களும் சரி, இவங்க 2 பேருக்குள்ள நட்பை தாண்டி ஒரு உறவு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயம் அமீர் கான் சைட்ல இருந்து எந்த அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால ரசிகர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேரேஜ் பெருசா செலிபிரிட்டிஸ் இல்லாம குடும்ப நெருங்கிய உறவுகளோட சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கார்ல இனி காத்து தாங்க வரப்போகுது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த மாணவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்திருக்காங்க. அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கார்ல கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகிறது அதிக அளவுல இருக்கும். இது மேஜரா குளோபல் வார்மிங்லயும் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இப்போ அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி தான் இவங்களோட கண்டுபிடிப்பு இருக்கு. கார்ல எக்ஸாஸ்டர் இருக்கும் இல்லையா, அதுல பொருத்துற மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு கோ கிரீன் அப்படின்னு பேரும் இட்டிருக்காங்க. அதுல ஒரு சாம்பர், ஒரு அறை மாதிரி ஒன்று இருக்கும். அதுல ஆல்கேவை வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எமிட் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு அளவு கணிசமா குறையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு 2023ல சேஞ்ச் மேக்கர் அப்படின்னு ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸும் அடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இது உண்மையாலுமே எல்லா கார்கள்லயும் வந்துட்டு பொறுத்துனா கணிசமா கார்பன் டை ஆக்சைடை வந்து குறைக்க முடியும். குளோபல் வார்மிங்ல ரொம்ப பெரிய சேஞ்சும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு நடைமுறைக்கு வருதா அப்படிங்கறது. காக்ரோச் ஜனதா கட்சியை விரட்ட இப்போ ஒரு போலீஸ் கூட்டமே ரெடி ஆகிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளம் பேஜ் வந்து ஓபன் ஆகி நிறைய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பேஜை யார் ஓபன் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, 30 வயதான அபிஜித் தீப்கே. இவர் அமெரிக்கால இருந்துட்டு இருக்காரு. இப்போ ஜூன் 6ஆம் தேதி இந்தியால கல்வி முறை இருக்கு, அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அதை தொடர்ந்து ஒரு பேரணி வந்துட்டு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது சமூக வலைத்தளங்கள்ல பெரும் வரவேற்பை பெற்றிருந்த அனௌன்ஸ்மெண்டா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகாராஷ்டிரால அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய போலீஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவரோட வீடு ஆல்ரெடி பூட்டி இருக்கு. அவங்களோட குடும்பத்தினரும் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இருக்காங்க. சோ பூட்டப்பட்ட வீட்டுக்கு முன்னாடி ஏன் இத்தனை போலீஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் क्वेश्चन எழுப்பிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ அவரோட தந்தையும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. தன்னோட மகன் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி விவாதமான விஷயங்களை பண்றாங்கன்னு தெரியல, ஆனாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் தனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஜூன் 6ஆம் தேதி அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.